அதனால் இன்று இந்த ஆசிய கண்டத்துள்ளே அவ்வாறான ஒரு கூட்டு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கூட்டமைப்பின் கீழ் அதில் அமெரிக்கா செயற்பாட்டு ரீதியாக பாரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அப்போ அதன் காரணமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த காலத்தில் MCC உடன்படிக்கை, மிலேனியம் சேலஞ்ச் கோஆபரேஷன் என்கின்ற உடன்படிக்கையை இலங்கையில் செய்வதற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அதன் மூலமாக $480 பில்லியன் எங்களுக்கு டாலர் கிடைப்பதற்கு அல்லது உதவி கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாக இந்த நாட்டில் இருந்த காணி வளங்கள், வீதிகள் புனரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன் மூலமாக முன்னைய அரசாங்கத்திலே பாரிய எதிர்ப்பலை ஏற்பட்டது. அந்த எதிர்ப்பலையின் காரணமாக தற்காலிகமாக இது பின்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கிய புள்ளிகளுடைய பிள்ளைகள், மனைவிமார், அண்ணன்மார் எல்லோருமே இன்றைக்கு அமெரிக்க பிரஜைகளாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய சொந்த நாடு அமெரிக்காவாகும். அதனால் அந்த அமெரிக்கா இன்றைக்கு ஏதோ ஒரு வழியில் மீண்டும் தனது MCC உடன்படிக்கையை செய்து கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கையில் மறைமுகமாக ஈடுபட்டிருப்பதாக இன்றைக்கு தெரிய வருகின்றது. அதன் மூலமாக இன்றைக்கு சீனாவுக்கு நீ இதை கொடுத்திருக்கின்றாய், அப்படியானால் எங்களுக்கு MCC உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். சீனாவுக்கு நீ ஒரு தனி பிராந்தியத்தை கொடுப்பதற்கு ஏதுவான சட்ட மூலத்தை தயாரிப்பாயாக இருந்தால், அதில் 3/2 பெரும்பான்மை எடுத்துக்கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்வாயாக இருந்தால், அதன் பொழுது நீ எந்த ஒரு மக்களுடைய எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பையும் பொருட்படுத்தவில்லை என்றால் எங்களுடைய MCC உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, நிச்சயமாக இந்த அரசாங்கம், கோட்டாபய ராஜபக்சாக்களுடைய அரசாங்கம் அதற்கும் அடிபணிந்து இந்த நாட்டின் MCC உடன்படிக்கையும் செய்து கொள்வதற்கு ஏதுவான சூழலே இன்றைக்கு வெளிச்சமாக திறந்து விடப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக இந்த நாடு என்பது ஒரு புறத்தில் இந்தியாவின் கோர பிடியில் சிக்கி தவிக்கப் போகின்றது, மறுபுறத்தில் சீனாவினுடைய கோர பிடியிலும் கடன் சுமையிலும் சிக்கி தவிக்கப் போகின்றது. அதே நேரத்தில் மறுபுறத்தில் அமெரிக்காவினுடைய பிடியிலும் சிக்கி தவிக்கின்ற சீரழிந்து போன நாடாக மாற்றுகின்ற நடவடிக்கைக்கு அடிக்கல் நாட்டுகின்ற நபராக இன்றைக்கு கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் திகழ்கின்றார் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். அதனால் ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் வேறு எதுவுமல்ல, இன்று ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கின்ற போது, இவருடைய கொரோனா தடுப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவது எடுத்துக்கொண்டாலும் கூட, அனைத்திலும் தோல்வி அடைந்த நபராக நாட்டை ஆளுவதிலும் நாட்டை நிர்வகிப்பதிலும் நாட்டுக்கான ஒரு தீர்மானகரமான நிலைமையின் போல் தீர்மானகரமான திடமான ஆக்கப்பூர்வமான முடிவெடுப்பதிலையும் ஜனாதிபதி அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார். அந்த வகையில் தான் எமது நாட்டுக்கு அண்மையில் பாரிய ஆபத்தினை ஏற்படுத்தின பேர்ல் எக்ஸ்பிரஸ் என்கின்ற கப்பல் இலங்கைக்கு வருகின்றது. இலங்கைக்கு வருகின்ற போதே, இலங்கைக்கு வருவதற்கு முன்பே 2 நாடுகளில் துறைமுகத்தில் தங்குவதற்கான அனுமதி கேட்டார்கள். ஒன்று கட்டார் நாட்டில் கேட்டார்கள், அங்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. மறுபுறத்தில் இந்தியாவில் துறைமுகத்தில் கேட்டார்கள், அங்கும் செல்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அவ்வாறு 2 நாடுகளும் அனுமதி மறுதளிக்கப்பட்ட கப்பலையே எமது நாட்டுக்கு வரவழைத்து எமது கடல் பரப்பிலே இன்று எரிந்து நாசமாகி பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு எங்களால் சேகரிக்கப்பட்டிருந்த எங்களுடைய கடல் வளத்தை நாசமாக்கி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இன்று எல்லோருக்குமே தெரியும், இந்த கப்பலின் மூலமாக கொட்டப்பட்டிருக்கின்ற நச்சு வாயுக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அமிலங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சிட்ரிக் அசிட் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவை அனைத்தும் இன்றைக்கு இந்த கடல் பரப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது.
அதன் மூலமாக இன்று கடல் துறை சார்ந்த நிபுணர்களால் கூறப்படுகின்றது, இன்று ஒரு நாளைக்கு 2 நாள் அல்ல, இது பல்லாயிரமாக எங்களால் பாதுகாக்கப்பட்டு வருகின்ற பவள பாறைகள் உள்ளிட்ட எங்களுடைய மீன் வளங்கள் உள்ளிட்ட கடல் வளங்கள் உள்ள அனைத்துமே நாசமாக்குகின்ற நடவடிக்கையாகவே இந்த கப்பலின் மூலமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக இன்று எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று இயற்கை கொடையாக கொடுத்த எங்களுடைய கடல் வளத்தில் இருக்கின்ற மீன்கள் செத்து மடிகின்றன. கடல் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இன்னைக்கு செத்து மடிகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கடல் பிரதேசத்திற்கு செல்ல முடியாது, கடலில் மீனை வாங்கி சாப்பிட முடியாது, சாப்பிட்டாலும் கூட அதில் சம்பந்தமாக அச்சம் ஏற்படுகின்ற ஒரு நிலைமை இன்றைக்கு தோட்டம் பெற்றிருக்கின்றது. அப்படியானால் இவ்வாறான ஒரு கப்பல் வருகின்ற போது அந்த கப்பலுக்கான அனுமதியை வழங்கியது வேறு யாருமில்லை, இந்த இங்கே இருக்கின்ற அதிகாரிகளும் அமைச்சர்களுமாகும். அப்போ இந்த அதிகாரிகளும் அமைச்சர்களாக இருக்கின்ற பொழுது இந்த அதிகாரிகளுக்கு என்றாலும் சரி, அமைச்சர்கள் என்றாலும் சரி, இவர்களுடைய தலைவனாக இருப்பவர் வேறு யாருமல்ல, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகும். அப்படின்னா ஜனாதிபதியும் தெரிந்து கொண்டே இந்த கப்பல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதே உண்மை. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கின்ற அமைச்சர்கள் கூறுகின்றார்கள், அது பரவாயில்லை, அது எரிஞ்சு செத்து நாசமாக போனாலும் பரவாயில்லை, எங்களுக்கு நட்டேடு கிடைக்கும் தானே, எங்களுக்கு டாலர் கிடைக்கும் என்கின்ற பேராசை பிடித்த கேவலமான அமைச்சர்கள் இருக்கின்ற நாடே எமது நாடு. ஏனென்றால் எமது நாட்டு வளங்கள் இவனுடைய அப்பனுடைய சொத்து கிடையாது. இங்கே இருக்கின்ற அமைச்சர்மார்களுடையவோ அல்லது இந்த ராஜபக்சாக்களுடைய பாட்டனுடைய சொத்து கிடையாது. இது எமது நாட்டுக்கும் சொந்தமான வளங்கள், எமது எதிர்கால பிள்ளைகளுக்காக நாங்கள் விட்டு செல்ல வேண்டிய வளங்கள் என்று முழு கடல் பரப்பையும் ஆக்கிரமிக்கின்ற, அதாவது இன்றைக்கு தென்பகுதி கடல் பரப்பு மாத்திரமல்ல, இப்பொழுது நீர்கொழும்பிலிருந்து சிலாபம் வரைக்கும் இன்றைக்கு இன்னும் இவ்வாறு நீண்டு கொண்டு செல்லுகின்ற போது எதிர்காலத்தில் நிச்சயமாக இது வடப்பகுதி கடல் பரப்பையும் கூட ஆக்கிரமிக்கக்கூடிய அவ்வாறான ஒரு ஆபத்தான நிலைமை இன்றைக்கு எங்களுக்கு தோற்றம் பெற்றிருக்கின்றது. அதனால் விசேடமாக இந்த கப்பலின் மூலமாக இன்று நாடும் மக்களும் பாரிய நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்றார்கள். நாட்டில் இருக்கின்ற மீனவர்கள் பாரிய நெருக்கடிக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அதன் மூலமாக இன்றைக்கு கடலில் இருக்கின்ற மீன்கள் உள்ளிட்ட உயிரினங்கள் இன்றைக்கு செத்து மடிகின்றன. அதனால் இதன் மூலமாக இன்றைக்கு பாரிய ஒரு அனர்த்தத்தை, அதாவது எங்கேயோ போகிற பிரச்சனையை தூக்கி கொண்டு தங்களுடைய தோளில் போட்டுக்கொண்ட மாதிரி, தாங்களுடைய மடியில் போட்டுக்கொண்ட மாதிரி, அதாவது இவ்வாறான ஒரு அனர்த்தம் இருக்கும் என்று தெரிந்து கொண்டேன். இவ்வாறான கப்பலை இலங்கைக்கு கொண்டு வருவதன் மூலமாக அதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புக்கு அதிலிருந்து மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எங்களுக்கு இல்லை, அதற்கான தொழில்நுட்பம் எங்களுக்கு இல்லை, தீ பிடித்தால் அதை அணைப்பதற்கான தொழில்நுட்பம் இல்லை, கப்பல் மூழ்கினா அதை மூழ்குவதற்கான அடிப்படை வசதிகளும் கூட இல்லாத எங்களுடைய நாட்டுக்கு வரவழைத்து இன்றைக்கு எங்களுடைய கடல் பரப்பையும் மீன் வளத்தையும் அழித்து நாசமாக்கிய அரசாங்கமாகவே கோட்டாபய ராஜபக்சவுடைய அரசாங்கம் திகழ்கின்றது. அதனால் இவர் எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்தது போன்று, எல்லா துறைகளிலும் விளையாண்டது போன்று இந்த கப்பல் பிரச்சனையிலையும் விளையாண்டியதன் மூலமாக முழு நாட்டுக்கே வினையாக மாறி இருக்கின்றார் இந்த கோட்டாபய ராஜபக்ச என்பதை இந்த இடத்தில் நாங்கள் முதன்மையாக சுட்டிக்காட்ட வேண்டும். கடல் அனர்த்தம், அதாவது இந்த கப்பல் அனர்த்தம் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற அந்த பாதிப்புகள் தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள், அமைச்சுக்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறி மாறி அவர் மீது இவர் மீது அவர் ஒரு குற்றஞ்சாட்டுகின்ற நிலைமை இருக்கின்றது. இதை பொறுப்பு ஏற்றுக்கொள்வதற்கான நிலைமை காணப்படவில்லை. இது தொடர்பாக ஒரு நிலைப்பாடு. இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், முதலில் இந்த கப்பல் இலங்கை துறைமுகத்துக்கு வந்தபோது அல்லது இவ்வாறான ஒரு அனர்த்தம் ஏற்பட்ட பிறகு இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் வேறு யாருமல்ல, கடல் தொழிலுக்கு பொறுப்பான அமைச்சர்களாகும். ஆனால் அவர்கள் இதை பொறுப்பேற்றதாக எங்களுக்கு தெரியவில்லை. அதே போன்று இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும், அமைச்சரவை பேச்சாளர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த கடலில் ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தத்திற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எவராவது பொறுப்பேற்றிருக்கின்றாரா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம்,
இவ்வாறான ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்ற போது வேறொரு நாடுகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த நாட்டில் இருக்கின்ற அமைச்சர்மார்களா அதிகாரிகளா அதை விட்டு விலகுகின்ற பதவி விலகுகின்ற நிலைமை வந்திருக்கும். ஏனென்றால் இவர்கள் விளையாண்டிருப்பது அல்லது இந்த கடல் பிரச்சனையின் மூலமாக விளையாண்டிருப்பது அவர்களுடைய பாட்டின் சொத்தில் நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போன்று இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அதனால் இந்த அரசாங்கம் என்பது எல்லா விதத்திலும் பொறுப்பற்றவர்களாக செயற்படுவது போன்றே இந்த கடல் பிரச்சனைக்கும் இந்த கப்பல் பிரச்சனைக்கும் எவரும் பொறுப்பேற்காத பொறுப்பற்ற ஒரு போக்கிரித்தனமான அமைச்சர்களும் அரசாங்கமுமே இந்த அரசாங்கமாக இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அண்மையில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் கொழும்பு துறைமுகத்தினுடைய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது. சட்டமூலம் நிறைவேற்றப்படுகின்ற போது மக்கள் விடுதலை முன்னணி என்ற வகையில் நாங்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டோம். இந்த சீனாவுக்கு மாத்திரம் கூடுதலாக சீனா மீது பற்றுடையவர்களாக, சீனாவினுடைய ரசிகர்களாக, சீனாவினுடைய அடிவரடிகளாக, சீனாவினுடைய பணத்துக்கு பேராசை பிடித்து அலைகின்றவர்களாக, சீனாவின் மூலமாக கடந்த காலங்களிலும் கூட எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் கூட இந்த நாட்டின் ஜனாதிபதிகளை உருவாக்குவதற்கு சீன இன்றைக்கு துறைமுக நகரத்தினுடைய சொந்தக்காரனாக இருக்கின்ற சீன ஆபர் நிறுவனம் காசு வழங்கி இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. ஜனாதிபதியின் பேரில் அவண்ட பொஞ்சாதின்ற பேரில் தாங்கண்ட மகதினின்ற பேரில் தாண்ட மகண்ட பேரில் மச்சாண்ட பேரில் காசு போட்டு அதன் மூலமாக அந்த ஜனாதிபதி தேர்தலில் வென்றார்கள் என்று குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டு நாங்கள் மாத்திரமல்ல முழு உலகமே இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. உலக நாடுகள் விசேடமாக அமெரிக்காவில் இருக்கின்ற பத்திரிகை ஒன்று இவ்வாறான குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற பொழுது பாராளுமன்றத்திலும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறினார்கள், நான் அமெரிக்க பத்திரிகைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய போகின்றேன், நட்டையீடு கூறப்போகின்றோம். இன்று வரைக்கும் நாங்கள் தேடி பார்க்கின்றோம். இன்றைக்கு 4-5 வருடத்துக்கு மேலாகுது. இன்று வரைக்கும் அவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா? அதன் மூலமாக மேலும் உறுதியாகுது என்னன்னு கேட்டால், அவர்களிடமிருந்து பணம் வாங்கி நாங்கள் இந்த ஜனாதிபதிக்கு வந்துடுவோம். அப்படியானால் ஒரு வஞ்சனை மிக்க, அதாவது ஜனாதிபதிகளுக்கு பணம் கொடுத்து அதன் மூலமாக ஜனாதிபதியாகிய நிலைமை, அல்லது ஜனாதிபதிகளுக்கு பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவர்களை ஏமாற்றிய வஞ்சகமான நிறுவனம் தான் இந்த சீன நிறுவனமாகும். அப்போ அந்த நிறுவனத்திடமே இது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இவ்வாறு ஒப்படைக்கப்படுகின்ற போது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு இந்த புவியியல் அரசியல் என்பது, இந்த பூலோக அரசியல் என்பது இன்றைக்கி அமெரிக்கா உள்ளிட்ட இந்தியா உட்பட மறுபக்கம் சீனா, அதே போன்று ஏனைய ஏகாதிபத்திய நாடுகளும், அதே போன்று ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் அனைத்துமே இன்றைக்கு ஆசியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசியாவே இன்றைக்கு அவர்களுடைய தரிப்பிடமாக தங்குமிடமாக மாறியிருக்கின்றது. ஏனென்றால் எதிர்காலத்தில் கூடுதலான நிலப்பரப்பை கொண்ட, கூடுதலான மக்கள் தொகையை கொண்ட, கூடுதலான வளங்களை கொண்ட பிரதேசம் எது வேறு எதுவுமல்ல, ஆசிய கண்டமாகும். அப்போ அந்த ஆசிய கண்டத்தை நோக்கி அனைத்து வியாபாரிகளும், அனைத்து சூறையாடல் செய்கின்ற நபர்களும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நகர்வின் ஒரு கட்டமாகவே இன்றைக்கு சீனாவினுடைய இந்த உலக ஆதிக்கத்தினுடைய செயற்பாடாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே இன்றைக்கு எங்களுடைய துறைமுகத்தை, விசேடமாக எங்களுக்கு துறைமுகத்துக்கு அண்மையாக இருக்கின்ற ஒரு நகரத்தை உருவாக்கி இன்றைக்கு அது சீனாவினுடைய நகரமாக மாற்றுகின்ற நடவடிக்கையை இந்த பாராளுமன்றமும் கூட நிறைவேற்றி இருக்கின்றது. இதன் மூலமாக நடக்கப் போவது என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, கடந்த காலம் முதல் எங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த காலத்தில், அதாவது கொழும்பு நகரத்தில் தென்முனையத்தை சீனாவுக்கு கொடுத்தார்கள்.
அப்போ அதன் காரணமாக இன்றைக்கும் மறுபக்கம் இந்திய அரசாங்கம் கேட்டது அப்படியா தென்முனையம் சீனாவுக்கு கொடுத்திருப்பாயாக இருந்தால் எங்களுக்கு என்ன தரப்போகிறோம். இப்போ இந்தியாவினுடைய அழுத்தம் காரணமாக கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு அதானி கம்பெனிக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. பிறகு அது தொழிற்சங்க அல்லது அரசியல் கட்சிகளுடைய நடவடிக்கை காரணமாக நிறுத்தப்பட்டது. அதன் பிறகு அரசாங்கம் அதாவது உங்களுக்கு கிழக்கு முனையங்களுக்காக கொடுக்க முடியலை, இந்தாங்க மேற்கு முனையத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க 149%. அதாவது நாட்டை தாரை வார்க்கின்ற 45 வருஷத்துக்கு 99 வருடத்திற்கு 99 வருடத்துக்கு பிறகு கோட்டாவும் இல்லை, அவன்ட பிள்ளைகளும் இல்லை, அவன்ட அண்ணனும் இல்லை, நாங்களும் இல்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் இல்லை. ஆனால் எங்களோட பேர பிள்ளைகள் இருப்பானுங்க. அப்போ அவனுங்களுக்கு இந்த நாடு இருக்குமாங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கின்றது. அதனால வேண்டி இந்த நாட்டை தாரை வார்க்கின்ற நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற ஒரு அபாக்கியமான நிலைமை இருக்கின்றது. அப்போ இவ்வாறான நிலைமையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு இந்த ஆசிய கண்டத்தை நோக்கி எல்லா நாடுகளுமே படையெடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இலங்கை என்பது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. அப்போ இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாட்டின் உள் தாங்களுடைய இருப்பை தக்க வச்சு கொள்றதுக்காக வேண்டி சீனாவா நாளைக்கு இந்தியாவும் இதே நிலைமையில் இந்த கொரோனா பரவல் முடிவடைந்ததன் பிறகு நிச்சயமாக அதாவது எங்கள் எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் இன்றைக்கு கொழும்பு தலைநகரத்தில் இருக்கின்ற கொழும்பு நகரத்தை சீனாவுக்கு கொடுத்திருக்கின்றோம். அதே மாதிரி வட்டியும் தொகையுமாக இந்தியாவுக்கும் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். கடந்த காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அதே சமாந்தரமாக நொரஞ்சோலையை சீனாவுக்கு கொடுக்கின்ற பொழுது அதில் டெண்டரில் பாஸ் ஆகினது இந்தியா கோபித்து கொண்டதன் பிறகு எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் திருகோணமலையில் இருக்கின்ற அனல் மின் நிலையத்தை சாம்பூர் அனல் மின் நிலையத்தை இந்தியாவுக்கு கொடுத்தார். அதே போல் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தென்பகுதியில் இருக்கின்ற ரயில் பாதை அமைப்பதற்கு சீனாவுக்கு கொடுத்தானுங்க. இந்தியா சொன்னால் எங்களுக்கு என்ன தரப்போகிறேன்ட்டு. அதன் காரணமாகவே இன்றைக்கு யாழ்தேவி ரயில் பாதை எடுத்துக்கொண்டாலும் சரி, மன்னார்கான் ரயில் பாதையும் இந்தியாவுக்கும் கொடுத்தார்கள். பாரிய நட்டத்தின் மத்தியில் மறுபுறம் கிழக்கு முனையத்தை தென்முனையத்தை கொடுத்தாங்க, மறுபக்கம் எடுத்துக்கொண்டா கிழக்கு முனையம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது அம்பத்தொட்டையில் இருக்கின்ற சூரிய விளையாட்டரங்க புனரமைப்பதற்கு நாங்கள் சீனாவுக்கு கொடுத்தோம். இந்தியா கேட்டாங்க எங்களுக்கு என்ன இந்த துறைமுகத்தை உங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. அங்கே இருக்கின்ற மத்தள விமான நிலையத்தை சீனாவுக்கு கொடுத்தோம். சீனா கேட்டானுங்க அப்படின்னு இந்தியா கேட்டுச்சு எங்களுக்கு என்ன தரப்போகிற அப்படின்ட்டு. அதனால அவங்களுக்கு பலாலி துறைமுகம் இப்படி முழு நாட்டையே நாசமாக்கின்ற நடவடிக்கையை எடுத்திருக்கிறான். அப்போ இந்த நடவடிக்கையின் காரணமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு இந்தியாங்கிறது அமெரிக்காங்கிறது ஒரு கூட்டில் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா உள்ளிட்ட கூட்டமைப்பு ஒன்று இன்னைக்கு ஆசிய கண்டத்துக்கு அமைக்கப்பட்டிருக்குது. வணக்கம். இன்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினை செய்வதற்கு நாட்டில் இப்போது மிகவும் ஒரு மோசமான நிலைமை தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஒன்று, இந்த நாட்டின் கொரோனாவின் தாக்கம் என்பது முழு நாட்டு மக்களையும் ஆட்டி படைக்கின்ற, முழு நாட்டு மக்களையும் முடக்க நிலைக்கு உள்ளாக்கி இருக்கின்ற, அதே போன்று பாரியதோர் பிரச்சனையாக முழு நாட்டு மக்களும் இன்று எதிர்கொண்டிருக்கின்ற பிரச்சனையாகவே இன்று இந்த கொரோனாவை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் முதலில் நாங்கள் இலங்கையில் வாழுகின்ற அனைத்து மக்களிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, அதாவது இந்த கொரோனா கோரப்பிடியிலிருந்து மீள வேண்டுமென்றால், எங்களுடைய வாழ்க்கையை மீள சுமூகமான வாழ்க்கையாக கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்காக மக்கள் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் விசேடமாக முதலில் மக்களுக்கு கூறுகின்ற விடயமாகும். அதே போன்று மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது இப்பொழுது இந்த கோட்டாபய ராஜபக்சாக்களுடைய அரசாங்கமானது அனைத்து துறைகளிலும் பாரிய நெருக்கடிக்கு இன்றைக்கு விழுந்திருக்கின்றது.
அப்போ நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பிரதான நெருக்கடிகள் ஒன்றாக இன்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும், நாட்டின் பொருளாதார நெருக்கடி என்பது பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த பொருளாதார நெருக்கடியை தாங்கிக் கொள்ள முடியாது இன்று கடன் மேல் கடன் வாங்குகின்ற ஒரு அபாக்கியமான நிலைமை இலங்கைக்கு தோற்றம் பெற்றிருக்கின்றது. அதனால் இந்த கடன் பொறியில் சிக்கி தவிக்கின்ற நாடாக இன்றைய எமது நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த கடன் பொறியிலிருந்து மீள வேண்டும் என்றால் நிச்சயமாக நாங்கள் எல்லோருக்குமே தெரியும், முதலில் நாட்டில் தேசிய உற்பத்தியை பெருக்க வேண்டும். அந்த தேசிய உற்பத்தியை பெருக்குவதன் மூலமாகவே நாட்டின் வருமானத்தை அதிகரிக்க முடியும். அதன் மூலமாக அந்நிய செலவாணியை ஈட்டிக்கொள்ள முடியும். அதன் மூலமாக நாட்டின் டாலரை தேடிக்கொள்ள முடியும். ஆனால் இன்று இந்த அரசாங்கத்தை எல்லா துறைகளையும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இவர்கள் ஒரு விஞ்ஞான ரீதியற்ற ஒரு முறையற்ற செயற்பாட்டினையே இவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அதற்கு முதலில் நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த கோட்டாபய ராஜபக்சாக்களுடைய அரசாங்கம் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போது நாங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியான ஆட்சியை கொண்டு வரப்போகின்றேன், அது மாத்திரமல்ல விஞ்ஞான ரீதியான அமைச்சரவை உருவாக்கப் போகின்றேன். அதற்காகத்தான் நான் எங்களது அந்த புத்திஜீவிகள் அடங்கிய வியாத்மக என்கின்ற அமைப்பை உருவாக்கியிருக்கின்றேன். அந்த அமைப்பின் மூலமாகவே எதிர்காலத்தில் இந்த நாடை ஆளப்படும். அதனால் எதிர்காலத்தில் மக்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய நிலைமை ஏற்படாது என்று கூறினார்கள். அதே போன்று நாட்டு மக்கள் மத்தியிலும் இந்த கோட்டாபய ராஜபக்சாவோடு யாருமே விளையாட முடியாது, மக்களும் விளையாட முடியாது, அதிகாரிகளும் விளையாட முடியாது, நாமல் ராஜபக்சாவும் விளையாட முடியாது, மஹிந்த ராஜபக்சாவும் விளையாட முடியாது, அமைச்சர்களும் விளையாட முடியாது என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். இவர் அனைவருடைய வேலையை தடுத்து நிறுத்திவிட்டு ஒரு வினைத்திறன் மிக்க ஆட்சியை கொண்டு வருவார் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இன்று யாருமே இவரோடு விளையாட முடியாது என்று நினைத்திருந்த ஜனாதிபதி இன்று வெறும் விளையாட்டு பொம்மையாக மாறியிருக்கின்றார் என்பதுதான் உண்மை.